ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவர் எங்கள் அப்பா இதுக்கு பதிலாக அவன் என் அப்பா அப்படி சொல்லும்போது மீனிங்கே மாறுதில்ல. ஸோ இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். அவர், நீ, நீங்கள். ஸோ ஹிந்தியில் எப்படி கரெக்டாக என்ன வரணும், தும் வரணுமா, ஆப் வரணுமா, அந்த டவுட்லாம் இருக்குல்ல, நமக்கு வருதில்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த டவுட்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நான், ஐ. நானுக்கு ஹிந்தியில் மே, மே. இப்போது மெயின்னு வருது. இங்கிலீஷில் பார்த்து MEIN, என் சைலண்ட். ஸோ மே. நான்னா ஹிந்தியில் மே. நெக்ஸ்ட் நீ, யூ. இதுக்கு தும். நீ அதாவது ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறோம். ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்ம யார்கிட்ட பேசுவோம்? ஒன்று நம்மளோட ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்கக்கிட்ட, அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அது கேஷுவலாக பேசும்போது தான் நம்ம நீ, வா, போன்னு பேசுவோம். ஸோ அது மாதிரி பேசும்போது மட்டும் நீன்ற வருன்ற இடத்துல தும்னு சொல்லணும். நீனா தும். நெக்ஸ்ட் நீங்கள். இது ரெஸ்பெக்டாக பேசுகிறோம். ரெஸ்பெக்டாக பேசும்போது நம்ம ஆப்புன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஆப். நீங்கள்னா ஆப். நம்மளோட எல்டர் பர்சன் அப்படி இல்லைன்னா அன்னோன் பர்சன் நம்ம மரியாதை பேசுவோம். நீங்கள், வாங்க, போங்கன்னு. ஸோ நீங்கள்னு வரும்போது ஆப்னு வரும். நாங்கள். நாங்கள்னா நிறைய பேர், மோர் தென் ஒன் பர்சன். ஸோ அந்த இடத்துல ஹம், ஹம். நெக்ஸ்ட்டு இவன், இவள், இது. இந்த மூணுத்துக்குமே ஹிந்தியில் யஹன்னு தான் வரும். யஹ். அது பொருளாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, யஹ். யஹன்றது நம்ம இங்கே நம்ம கிட்ட இருக்கும்போது யூஸ் பண்ணுறோம்ல. யஹனா நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. இவன் என் ஃப்ரெண்டு, இவ என் ஃப்ரெண்டு, இது என் பெண்ணு, இது என் சேர். ஸோ கிட்ட இருக்கிற பர்சனோ பொருள் சொல்கிறதுக்கு யஹ. அவன், அவள், அது. இதுக்கு வஹன்னு வரும். வஹ. கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. அங்கே அவன் என் ஃப்ரெண்டு, அவ. ஸோ தூரமாக இருக்காங்க. ஒரு பர்சன் தூரமாக இருக்கிறாரு, இல்லை ஒரு திங்ஸ் தூரமாக இருக்குன்னா அப்போ வஹ. நெக்ஸ்ட் இவர். இப்போ மரியாதையாக ரெஸ்பெக்டாக சொல்கிறோம். இவர் இல்லைன்னா இவர்கள். நிறைய பேர் இருக்கும்போது மோர் தென் ஒரு பர்சன்னா இவர்கள். இது ரெண்டுத்துக்குமே ஹிந்தியில் ஏ, ஏ. இவர் என் தாத்தா. ஸோ இவர்கள் என்னோட நண்பர்கள். இது மாதிரி வரும்ல. இந்த மாதிரி இடத்துல இவர், இவர்களுக்கு ரெண்டுமே ஏன்னு தான் வரும். ஏ. நெக்ஸ்ட் அவர், அவர்கள். அதுக்கு வே, வே. நெக்ஸ்ட் யாராவது, சம்ஒன். இதுக்கு ஹிந்தியில் கோயி அப்படி இல்லைன்னா கிசி. ரெண்டு விதமாக சொல்லலாம். கோயி அப்படி இல்லைன்னா கிசி. நெக்ஸ்ட் எல்லாரும், எவ்ரி ஒன். இதுக்கு ஹிந்தியில் ஹர் கோயி அப்படி இல்லைன்னா சப் லோக். ஹர் கோயி அப்படி இல்லைன்னா சப் லோக். ரெண்டு விதமாக எது வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் யார், ஹூ. ஹூன்னா கவுன், கவுன் இல்லைன்னா கோன் கூட சொல்லுவாங்க. கவுன். எனக்கு, என்னை. முஜே. எனக்குன்னா முஜே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு வேணும் அப்படின்னா எனக்குன்னா முஜே, வேணும்னா சாஹியே. ஸோ எனக்கு வேணுன்றதை ஹிந்தியில் முஜே சாஹியே. நெக்ஸ்ட் உனக்கு, உன்னை. துமே, துமே. உங்களுக்கு. இங்கே ரெஸ்பெக்டாக சொல்கிறோம். உங்களுக்கு, உங்களை. இது ஆப்கோ. ரெஸ்பெக்டாக பேசும்போது எப்போவுமே ஆப்கோ, ஆப் அப்படி தான் வரும். எங்களுக்கு, எங்களை. ஹமே, ஹமே. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிளோட இவனுக்கு, இவளுக்கு, இதற்கு. இஸ்கோ, இஸ்கோ அப்படி இல்லைன்னா இசே. அவனுக்கு, அவளுக்கு, அதற்கு. உஸ்கோ, உஸ்கோ அப்படி இல்லைன்னா உசே. இவர்களுக்கு, இவைகளுக்கு. இன்கோ, இன்கோன்னு சொல்லணும். அவர்களுக்கு, அவைகளுக்கு.
உன்கோ உன்கோ. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா, எனக்குன்னா முஜே, உனக்குன்னா துமே, உங்களுக்குன்னா ஆப்கோ, அவனுக்கு அவளுக்குன்னா உஸ்கோ, இவனுக்கு இவளுக்குன்னா இஸ்கோ. இப்போது எப்படின்னா, இப்போது இங்கே அங்கே, இங்கேனா கிட்ட இருக்கிறது, அங்கேனா தூரம். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அவன் அவள்ன்றது தூரமாக இருக்கிற பர்சன் உஸ்கோ, இவன் இவள்னா கிட்ட இருக்கிறவங்க, இவனுக்கு இவளுக்குன்னா இஸ்கோ. அவருக்கு இப்போ மரியாதை சொல்லும்போது அவருக்கு அவர்களுக்குன்னா உன்கோ, இவருக்கு இவர்களுக்குன்னா இன்கோ. மே சாஹியே. இப்போ இங்கே வந்து மீண்டும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எனக்குன்னா முஜே, வேணும்னா. அடுத்த சென்டென்ஸ் வந்து உனக்கு வேணுமா, உனக்குன்னா சாஹியே, வேண்டுமா கொஷின் கேட்குறோம். ஸோ சாஹியே கியா, கியான்றது வரும் கொஷின் கேட்கும்போது. இதே வந்து ரெஸ்பெக்டாக கேட்குறோம், உங்களுக்கு வேணுமா, உங்களுக்குன்னா ஆப்கோ, வேணுமான்னா அதுதான் சாஹியே கியா. இந்த கியான்றது ஃபஸ்ட்லேயும் வரலாம், லாஸ்ட்லேயும் வச்சு சொல்லலாம். ஆப்கோ சாஹியே கியான்னு சொல்லலாம், கேட்கலாம். கியா ஆப்கோ சாஹியே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அவனுக்கு வேணும், அவள் உஸ்கோ, அவனுக்குன்னா உஸ்கோ, வேணும்னா சாஹியே. ஸோ உஸ்கோ சாஹியே. இவனுக்கு வேண்டும், இவனுக்கு இவளுக்கு வேணும்னா ஈனா ஈலே தான் வரும், இஸ்கோ சாஹியே. அவனுக்கு வேணும்னா உஸ்கோ சாஹியே, இவனுக்கு வேணும்னா இஸ்கோ சாஹியே. எங்களுக்கு வேண்டும், அவருக்கு வேண்டும். இந்த 2 சென்டென்ஸை எப்படி சொல்லலான்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபஸ்ட்டில் பார்த்துருப்போம்ல, அது உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ஆன்சர் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய, இது வந்து ஹிந்தியில் 3 விதமாக வரும். மேரா, மேரி, மேரே, 3த்துக்கும் என்னுடையன்னு தான் அர்த்தம். இது ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்லும்போது ஈஸியாக புரியும். என்னுடைய மகன். ஸோ இங்கே வந்து மேல் மகன். ஸோ மேரா, மகன்னா பேட்டா. ஸோ மேரா பேட்டா. என்னுடைய மகள், இங்கே வந்து ஃபீமேல் பற்றி சொல்கிறோம், என்னுடைய மகள். ஸோ மேரி, மகள்னா பேட்டி. என்னுடைய அப்பா, அப்பான்றது வந்து எல்டர் பர்சன். ஸோ நம்ம ரெஸ்பெக்டாக தான் சொல்லணும். ஸோ அந்த சமயத்தில் மேரேன்றதை யூஸ் பண்ணணும். மேரே அப்பான்னா பிதா. இங்கே அதே பாருங்கள், என்னுடைய நண்பர்கள், மோர் தென் 1 பர்சன் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மேரே, என்னுடையனா மேரே, நண்பர்கள்னா தோஸ்த். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உன்னுடைய, துமாரா, துமாரி, துமாரே. அது சேம் தான் கான்செப்ட். துமாரான்னா மேல் பர்சன் பேசும்போது யூஸ் பண்ணணும், துமாரின்னா ஃபீமேலுக்கு. ரெஸ்பெக்டாக பேசும்போது இல்லை மோர் தென் 1 பர்சன் இருக்கும்போது துமாரே. உங்களுடைய, இதுக்கு வந்து ஆப்கா, ஆப்கி, ஆப்கே, ஆப்கே. எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உங்களுடைய மகன், உங்களுடையக்கு இங்கே இந்த இடத்துல வந்து ஆப்கான் தான் வரும். பிகாஸ் நம்ம வந்து மேல் பர்சன், மகன்றது ஆண் இல்லையா. ஸோ ஆப்கான்னு வரும். மகன்னா பேட்டா, ஆப்கா பேட்டா. உங்களுடைய மகள்னா ஆப்கி பேட்டி. உங்களுடைய அப்பா, ஸோ இங்கே வந்து ஆப்கேன்னு தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ரெஸ்பெக்டாக பேசணும், அப்பா வந்து எல்டர் பர்சன் இல்லை. ஸோ உங்களுடைய அப்பான்னா ஆப்கே பிதா. உங்களுடைய நண்பர்கள்னா ஆப்கே தோஸ்த். நான் ஒரே ஃபார்மேட்டில் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் எங்களுடையக்கு ஹிந்தியில் வந்து ஹமாரா, ஹமாரி, ஹமாரே. மேல் ஃபீமேல் ரெஸ்பெக்டாக பேசுகிறது இல்லை மோர் தென் 1 பர்சனுக்குமே வந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இது இவனுடைய, இவளுடைய, இதனுடைய. இஸ்கா, இஸ்கி, இஸ்கே. மேல் ஃபீமேல். ஸோ ஆஸ் யூஷுவல் கான்செப்ட் தான். ரெஸ்பெக்டாக சொல்லும்போது இஸ்கே, இல்லை நிறைய பேர் வரும்போது இஸ்கேன்னு யூஸ் பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இவனுடைய மகன். ஸோ இவனுடையன்னா இஸ்கான்னு வரும், பிகாஸ் மேல் பர்சன். இஸ்கா பேட்டா. இவனுடைய மகள், இங்கே வந்து ஃபீமேல் பற்றி இருக்கிறதுனால இஸ்கின்னு வரும். பேட்டி, மகள்னா பேட்டி. இவனுடைய அப்பா, ஸோ இஸ்கே பிதா. அப்பான்றது எல்டர் பர்சன், ஸோ அதனால் இஸ்கேன்றது தான் நம்ம யூஸ் பண்ணணும், இஸ்கே பிதா. இவனுடைய நண்பர்கள், இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நண்பன் இல்லை நண்பர்கள்ன்றதுனால இஸ்கே தோஸ்த். நெக்ஸ்ட்
அவனுடைய, அவளுடைய, அதனுடைய. உஸ்கா, உஸ்கி, உஸ்கே. இவர்களுடைய, இப்போ வந்து நிறைய பேர் இருக்கும்போது இன்கா, இன்கி, இன்கே. நெக்ஸ்ட் அவர்களுடைய, உன்கா, உன்கி, உன்கே. இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அவருடைய மகன், அவருடையன்று வரும்போது தூரமாக இருக்கிற பர்சன். ஸோ என்னன்னு வரணும், உன்கா, உன்கா பேட்டா. அவருடைய மகள், இங்கே ஃபீமேல். ஸோ உன்கி பேட்டி. அவருடைய அப்பா, இங்கே வந்து அப்பானா எல்டர் பர்சன். ஸோ உன்கே பிதா. அவருடைய நண்பர்கள்னா உன்கே தோஸ்த். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியும். பட் நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துடும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.